தமிழர் பண்பாடு அப்படின்னா என்னன்னாங்க, அங்கே போனாங்க தலவாழை இலையில் சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த வாழை இலையில் சாப்பிட்றதுங்கிறது மரபு மட்டும் இல்லைங்க, டிஸ்போசபிள்னு நீங்கள் சொல்கிறான் பாருங்க, அதை முதல்ல கண்டுபிடிச்சது நம்ம ஆள் தாங்க. இது மட்டும் இல்லை, டெய்லி ஒரு ப்ரஷ்ஷை வச்சு விளக்கணுமே தமிழன் தானே, நினச்சி பாருங்கள். அப்படி ஒடிப்பான், விளக்குவான், தூக்கி போட்டு போயிடுவான். இன்றைக்கி சில பேர் வெள்ளி விழா கொண்டாடிட்டு இருக்காங்க அதே ப்ரஷ்ஷை வச்சு, 25 வருஷமாக ஒன்றிலே விளக்கிட்டு இருக்கான். இந்த இலைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, வாழை மரத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா, வாழைக்கன்று அப்படிம்பாங்க. அதனால தான் ஒருத்தர் சொன்னார், அது சின்ன பிள்ளையாக இருக்கப்ப ஒரு கன்றுக்குட்டி வந்து அந்த வாழை மரத்தை இலையை கடிச்சிருச்சான். ஆவின் கன்று வாழைக்கன்றை மென்று கொன்று தின்று விட்டது அப்படின்னாராம். எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கன்றுங்கிற ஒரு வார்த்தை, இந்த வாழை மரத்தினுடைய சிறப்பு, அது வாழைக்கன்று. இந்த இலை இருக்கு இல்லையா, அந்த இலையை நம்ம பயன்படுத்துகிறது எதுக்காகன்னா, முக்கியமான ஒரு விஷயம், நான் டிஸ்போசபிள் தூக்கி எறியக்கூடியதுன்னு சொன்னேன். அதை காட்டில் என்ன தெரியுங்களா, நீங்கள் சூடான சாதத்தையே பொருளையே அது மேலே வைக்கிற போது அதில் ஸ்டார்ச் பச்சையம் இருக்குல்ல, அந்த பச்சையம் வந்து நம்மோடு சேர்ந்து உணவாகி போதான். இன்னும் அழகாக சொன்னால், அப்துல் காதர் என்ற ஒரு கவிஞர் ரொம்ப அழகாக சொல்லுவார், தேச பக்தியை கூட இது மூலம் சொல்லிக் கொடுக்கலாமா. எப்படி, அம்மா இலை போட்டாங்க, போட்ட உடனே அதில் வெள்ளையாக சாதம் வச்சாங்க, சாம்பார் வந்து அப்படி காவி கலரில் ஊற்றுறாங்க. இது என்னான்னு கேட்டான். இதான்ப்பா நம்ம தேசிய கொடினாங்க. பச்சை வெள்ளை மேலே வந்து அந்த காவி. அந்த பையன் கேட்டிருக்கான், அந்த அசோக சக்கரத்தை காணோம் அப்படின்னு இருக்கான். ஒரு அப்பளத்தை எடுத்து வச்சாங்களாம். முடிஞ்சு போச்சா. எவ்வளோ சுலபமாக பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியுது பாருங்கள். இதெல்லாம் மேடைகளில் சொல்கிறப்ப அவ்வளோ அபூர்வமான வரவேற்பு வரும். சரி, இந்த வாழை இலைக்கு இன்னொரு விஷயம் என்ன சிறப்பு என்ன தெரியுங்களா, இதை மண்ணில் போட்டால் மக்கி போயிருங்க. இப்போ நீங்கள் இப்போ சில தட்டுகளை கொண்டு கொடுக்குறான், பிளாஸ்டிக் தட்டை, அது மண்ணில் மக்குமா? மக்காது. என்ன கொடுமை தெரியுங்களா, ஒரு தடவை சூடாக சோறு போட்டாங்க, கலர் மாறி போச்சு. அதில் இருக்க பெயிண்ட் இதில் வந்து ஒட்டி பச்சை கலரில் சாப்பிட்டு போகிறாங்க எல்லோரும். இப்போ பாருங்கள், இது சாப்பிட்டா என்ன ஆகும்? புற்றுநோய் வருங்க. அப்போ நாம சில விஷயத்தை உள்ளே அனுப்பக்கூடாது. இலையை போடுறோம், எப்படி போடணும், எப்படி இது பண்ணணும், அதுவே பலருக்கு தெரியல. எப்படி போடணும்னு உங்களுக்கு சொல்கிறேங்களுங்க. பெரிய புராணத்தில் இதை பற்றி சொல்கிறப்ப, அந்த வாழை இலையை திருநாவுக்கரசருடைய அந்த இதில் அப்பூதியடிகள் சரித்திரத்தில் வருது. அவர் சொல்கிறாரு, இந்த நுனி இலை வந்து இந்த இடதுகை பக்கம் இருக்கணுமா, அறுத்த பகுதி வலதுகை பக்கம் இருக்கணுமா. வேறு ஒன்றும் இல்லைங்க, சின்னதாக தொடங்கி அகலமாக முடியும். நம்ம வலதுகையில் சாப்பிட்றவங்க, அதனால் அந்த சாப்பிட்ற போது அகலமான பகுதியில் எடுத்து சாப்பிடுவோம். அதனால் இது இப்படி போடணும். சரி, அடுத்தது இலையை எப்படி மூடுறது? சில பேர் அப்படியே வச்சுட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க, அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஆனால் மூடுற போது எப்படி மூடணும்? இப்போ சில பேர் சொல்லுவாங்க, மங்களகரமாக இருந்தால் இப்படி மூடணும், கொஞ்சம் துக்ககரமாக இருந்தால் இப்படி மூடணுங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, இப்படி தான் மூடணும். ஏன் தெரியுமா, இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்படி மூடுறப்ப அதில் சில பருக்கையோ சில ஏதோ இருந்துச்சுன்னு வைங்களேன், அது என்ன நினைக்குமா, அது என்னமா நம்ம மேலே விழுந்தால் பரவாயில்லன்னு நினைக்கணுமா. இப்படி மூடணும்னு வச்சுக்கோங்க, ஏற்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவனுக்கு போய் விழுந்துருமா இல்லையா. அப்போ அதில் ஒரு நாகரிகத்தை கடைப்பிடிச்சா நம்ம ஆள். அது மட்டும் இல்லை, அந்த விலையை கொண்டு போடுறப்ப ஏதாவது சின்ன பொருளாவது அதில் இருக்கணுமாங்க. அப்போ தான் இன்னும் சில உயிர்கள் எறும்போ மற்றதோ போடணுமா. வாரியார் சாமி சொல்லுவார், சில சமயம் வலிச்சு சாப்பிட்ருவானா சில பேர். இலையை கொண்டு போட்டவுடனே ஒரு நாய் வந்து பார்த்துட்டு நடுங்கிருமா, நம்மளை காட்டில் ஏதோ ஒரு கொடிய மிருகம் சாப்பிட்ருக்கு அப்படின்னு. ஏன்னா அதுக்கு மிச்சம் வைக்காமல் தின்னு போயிட்டா என்ன ஆகிறது பாருங்கள். வாழை மரம் படித்ததில்லை கனி கொடுக்க மறந்ததா, வான்முகிலும் கற்றதில்லை மழை கொடுக்க மறந்ததான்னு சொன்னால், வாழை மரத்தினுடைய பெருமையை அப்படி சொல்லலாம். வாழையடி வாழை என வந்ததற்கூட்டம் அப்படிம்பார் வள்ளல் பெருமான். வாழை மரத்தை பற்றி நிறைய பேசலாம். இன்றைக்கி இலைய மரத்தை தான் பற்றி பேசியிருக்கேன். இனிமேல் கொலையை பற்றியெல்லாம் பேசலாம். கொலைன்னா பயப்படாதீங்க, வாழை கொலை பற்றியெல்லாம் நம்ம பேச முடியும். வாழை இலையில் சாப்பிடுங்க, வாழ்நாளை கூட்டிக்குங்க.